வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். இங்கே நான் 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு. இங்கே நான் ஒரு 7லேருந்து 8 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த கரம் மசாலா கூட இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸை நம்ம 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரான்ஸோட நிறமும் மாறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ப்ரான்ஸோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். ப்ரான்ஸ்லேயே தண்ணி விடுறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரான்ஸை குக் பண்ணலாம். நான் 7 நிமிஷத்துக்கு ப்ரான்ஸை குக் பண்ணியிருக்கேன். ப்ரான்ஸும் மசாலாவும் நல்லாவே எண்ணெயில் வதங்கி வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரான்ஸை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சுவையான ப்ரான் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ப்ரான் வறுவல் ரசம், சாம்பார், பருப்பு குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.